எலுமிச்சப்பழம், தேங்காய், பூசணிக்காய் எல்லாம் சாமி விட்ட பிறகு உடைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 3 குடத்தில் தண்ணி வச்சு, தண்ணியில் மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சு அதில் வந்து மா இலை, பூ, தேங்காய் வச்சுருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 3க்கு 3 குழி, ஒரு அடி ஆழத்தில் குழி நோண்டி அதில் மஞ்சள், குங்குமம், பூவெல்லாம் போட்டு அது பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மா இலை வச்சு பூ வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்து விநாயகர் ஒரு தட்டில் வச்சு ஒரு ஸ்டேஜ் ஒன்று செஞ்சு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அதில் அருகம்புல் சாத்தி விநாயகர் வச்சுருக்கோம். அடுத்து 9 நவகிரக கல் நிறுத்தி வச்சுருக்கோம். விளக்கு ஏற்றணும். இப்போ 2 சைடும் 2 குத்து விளக்கு வச்சுருக்கோம். காமாட்சி விளக்கு வச்சுருக்கோம். உள்ள போய் போ. 5 ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்து வைங்க. அது பால் எடுத்துருக்கணும். ரெண்டு சைடு வைக்கணுங்களா? 2 எடுத்து வந்து போவாங்க. ஒரு சைடு தான் வைக்கணும். 2 சைடு கத்தி ஒன்றாவது சும்மா இப்போ எடுக்கலாம். யார் தண்ணி எடுத்தோம். சூடு வச்சிங்க. ஜட்டி போட்டு ஃபர்ஸ்ட் கூட அது இது கம்மியாக பிடிக்குது. தானே கம்மியாக பிடிக்குது. சரி விளக்கு பொருத்தணும். குத்து விளக்கு இன்னொன்று அடி அடிங்க. அவ்வளோ இருக்கு. சும்மா வைங்க, பரவாயில்ல. அப்படி வச்சு தேங்காய் இல்லையே.
குழந்தை தான் முக்கியம். கறியாக இருக்குது கறி நீங்கள் எடுக்கலையா? எடுத்துட்டாங்க. தேங்காய் பிடிச்சிங்க. போய் முன்னாடி 2 பேர் கை வைங்க. 3 பேர் வைங்க. ஃபுல்லாக சாய்ங்க. ஆனந்தி நிறைய எடுங்க. நீங்க நிறைய எடுங்க. சுத்தி போடணும். அப்ப உங்களை சுத்தி போடுங்க. சுத்தி போட வேண்டியதுதான். சரி எடுங்க. 2 பேரும் கையில தம்பியை கூடுவாங்க. தம்பியோட சேர்த்து போடணுமா? நீங்கள் போங்க. 2 பேரும் வாங்கிட்டேயா? அடி போயிட்டேயா? முன்னால போங்க. இங்க பாரு. தண்ணி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேலும் பயன்படும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க.